பாரம்பரிய சமையல். பாரம்பரிய சமையல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது கொள்ளு இனிப்பு உருண்டை. கொள்ளு இனிப்பு உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கொள்ளு, வெல்லம், தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள், இந்து உப்பு. இப்போ கொள்ளு இனிப்பு உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொள்ளை வந்து நல்லா வறுத்துக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து அது கொஞ்சம் அப்படி சுருங்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கணும். நம்ம வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கொள்ளு நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிரும். நம்ம குதிரைக்கு இது தருவாங்க. குதிரை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது இல்லைங்களா, அது அவ்வளோ எனர்ஜியோடு ஓடுது. எல்லாத்துக்குமே இந்த கொள்ளு ஒரு காரணம். ஏன்னா கொள்ளு வந்து நம்ம கெட்ட கொழுப்பை கரைச்சி நம்ம உடம்பை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். எக்ஸசைஸ் பண்ணுறவங்கலாம் இந்த கொள்ளு ஊற வச்சு காலையில் சாப்பிடுவாங்க வேக வச்சு. இன்னொன்று இந்த கொள்ளு வந்து நம்ம, அதாவது ஒரு பழமொழியே இருக்குது, இளைச்சவனுக்கு எல்லை கொடு, கொழுத்தவனுக்கு கொள்ளை கொடுன்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. அது கொழுப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த கொள்ளு கொடுத்தா கொழுப்பு குறையும். தேவை இல்லாத கொழுப்புலாம் குறைஞ்சதுன்னா உடம்பு ஒல்லியாகி ஸ்லிம்மாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் இந்த கொள்ளை கொடுக்க சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு கொள்ளில் வச்சு இனிப்பு உருண்டை செய்ய போகிறோம். நல்லா வறுத்துக்கோங்க. அது பட்டுன்னு வெடிக்கும். இன்னொன்று கொஞ்சம் சுருங்கி அந்த ஷேப்பே மாறி நல்லா வறுபட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது நல்லா வெடிக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி வெடிக்கணும். மாதிரி கலர் மாறி நல்லா அந்த கலர் மாறி நல்லா சின்ன சுருங்கி வந்துருச்சு இல்லைங்களா, கலர் மாறிட்டு நல்லா வாசனையாகவும் வருது, வெடிக்கவும் செய்யுது. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு இதை கழுவிட்டு நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம ஆறிடுச்சு, கழுவி குக்கரில் வச்சுருக்கோம். இதை வந்து வேக வச்சிடலாம். ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நல்லா குழைய வேகணும். மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது ஆவி வந்த பிறகு விசில் போட்டு ஒரு 5 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணலாம். இது ஆவி வந்துருச்சு இல்லைங்களா, இப்போ விசில் போடுங்க. அது ஏன்னா நம்ம உள்ளே எந்த அடப்பு இருந்தாலும் இந்த ஆவி வரும்போது வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் விசில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த குக்கர் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது. அந்த இருக்கட்டும். இன்னும் 5 விசில் வந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆவி அடங்கிருச்சு. இந்த தம் எடுத்துடலாம், இந்த விசில் எடுத்துடலாம். எப்பவுமே எடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். சப்போஸ் அந்த ஆவி இருந்துச்சுன்னா திறக்கும் போது தூக்கி அடிச்சிரும். அதனால் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெந்திருக்கு. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் வடிச்சிருங்க. வடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஊட்டிடலாம். ரொம்ப சூடாக போடாதீங்க. மிக்ஸி ஜாரில் ஓட்டும் போது தூக்கி அடிச்சிரும். அதனால் கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம மிக்சியை ஓட்டி வெல்லத்தில் போட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். வெல்லம் வந்து ஏற்கனவே கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம கொதிக்கும் போது இந்த கொள்ளை போட்டு கிளறி உருண்டை பிடிக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஓட்டிக்கலாம். இது ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி விட்டு விட்டு அரைங்க. அப்போ அந்த எல்லாமே கொஞ்சம் சேர்ந்து மஞ்சி வரும். ரொம்ப அரைக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா கொஞ்ச நேரம் விட்டு விட்டு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அரைச்சி.
ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வெல்லம் கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. அந்த வெல்லத்தை இதில் சேர்க்குறேன். கொள்ளு வேக வச்சு வடிகட்டின தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதில் வந்து ரசம் வச்சு சாப்பிட்லாம், சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம். வெல்லம் கொதித்த பிறகு நம்ம அதை போட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கொள்ளு, அதை கொட்டி நல்லா கிளற வேண்டியது தான். இது கொதிக்குது இல்லைங்களா, இப்போ நம்ம அரைச்சி வச்சதை போட்டுடலாம். இது கூடவே தேங்காய் துருவல் 1 கப்பு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் இந்து உப்பு, அது டேஸ்ட்டுக்கு, அதையும் சேர்த்து கிளறிக்கோங்க. இது செஞ்சு எடுத்துலாம் வைக்க முடியாது, உடனே சாப்பிட்டணும். அதாவது இன்றைக்கி செஞ்சோம்னா நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம பாகு எடுத்து நம்ம வேக வச்சு தான் போட்டிருக்கோம், பவுடர் போடல, வேக வச்சு போட்டிருக்கோம். அதனால் கெட்டு போயிடும். உடனே செஞ்சு உடனே சாப்பிட்லாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம உருண்டையாக பிடிச்சிடலாம். இது ஆறிடுச்சு, இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க எந்த சைஸில் சாப்பிடுவாங்களோ அந்த சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதை நீங்கள் நெய்யில் முந்திரியெல்லாம் வறுத்து போட்டு கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுங்க, இல்லை காலையில் கூட கொடுக்கலாம். கொள்ளு வந்து ரொம்ப நல்லது தான், குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்க ரொம்பவே நல்லாவே சாப்பிட்லாம். இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க.